ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராபவ வருடம் ஆவணி மாதம் 15ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை. விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 4ஆம் இடத்திலே ராகு, 5ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல செவ்வாய், 9ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது, 11ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, செப்டம்பர் 2ஆம் தேதி முதல் சுக்கிரன் விரயஸ்தானத்துல ஆட்சி பலத்துல அமர இருக்கிறார். செப்டம்பர் 7ஆம் தேதி புதன் பாருங்க லாபஸ்தானத்துல வலுவாக அமர இருக்கிறார். செப்டம்பர் 17ஆம் தேதி சூரியன் லாபஸ்தானத்துல அமர இருக்கிறார். செப்டம்பர் 18ஆம் தேதி செவ்வாய் பாருங்க உங்க ராசிக்கு அதிபதி ராசிக்கு 9ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து அமர இருக்கிறார். செப்டம்பர் 26ஆம் தேதி புதன் விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, லாபஸ்தானத்துல புதன் பகவான் உச்ச பலத்துல, ஆட்சி பலத்துல, மூலத்திரிகோண பலத்துல, முப்பலத்திலையும் அமர இருக்கிறார். அப்ப செப்டம்பர் 7ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 26ஆம் தேதி வரையும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது நடக்கும். உங்களுடைய கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும், உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் யோகாதிபதி குருவோட சேர்ந்து 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதம். அதே போல விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் பாருங்க செப்டம்பர் 18ஆம் தேதி வரையும் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். உங்க ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்துல மறைவா இருக்கிறார். அப்ப உங்களுக்கு மறைமுக வருமானங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்தில் போய் பிழைக்கக்கூடியவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல ஒரு சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். இதெல்லாம் சொல்ல முடியும் உங்க ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிற வரையும் அவர் உங்க ராசிக்கு அதிபதியா இருந்தாலும் ஒரு வண்டி வாகனத்துல செல்லும் போது கொஞ்சம் கவனமா போகணும் அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் 18ஆம் தேதி வரையும். செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர இருக்கிறார். உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் வந்து நீச்சகதியில 9ஆம் இடத்துல அமர்ந்தாலும் குருவோடு அமர்வதனால குரு பகவானுடைய அந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் யோகாதிபதி. அப்ப செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வராத பணம் எல்லாம் வந்து சேரும். ஒரு கம்பீரம், ஒரு துணிச்சல், சென்றிடம் எல்லாம் சிறப்பு, அதே போல புதிய பதவிகள், கௌரவ பதவிகள் இதெல்லாம் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் எதிர்பார்த்தது நடக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. இந்த மாதம் பாருங்க உங்க ராசிக்கு அதிபதி 9ஆம் இடத்துல நீச்ச பலத்துல இருந்தாலும் நீச்ச பங்கத்துல அமர்றாரு. ஏன்னா அந்த வீட்டுல உச்சம் பெறக்கூடிய கிரகமும் அங்கே இருக்கிறார். அதே போல இந்த மாதம் லாபஸ்தானத்துல புதன் இருக்கிறார். அப்ப செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல சனி பகவான் 5ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் விருச்சக ராசிக்காரர்களுக்கு 3க்கும் 4க்கும் அதிபதி. 4ஆம் அதிபதி கோணத்துல வலுவா இருக்கிறார். அந்த வீட்டுக்குடைய குருவும் உச்சமா இருக்கிறார். அப்ப இந்த இடம், பூமி, கட்டடம் இது சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம், புதிய முதலீடுகள் மூலம் லாபம், சொத்து வகையில் அதிர்ஷ்டம், உயர்கல்வி யோகம், குடும்பத்துல சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாம் கொடுக்குங்க. இந்த மாதம் உங்க ராசிக்கு அதிபதி குருவோட சேர்ந்து குரு வீட்டில் சனி இருப்பது. அப்ப இந்த மாதம் பாருங்க உங்க வீட்டில் தடையாக இருந்த சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில முடியும் அப்படின்லாம் சொல்லலாம். அதே போல குரு பகவான் 9ஆம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். குரு பகவானின் பார்வைப்படுவதே மிகப்பெரிய சிறப்புங்க. அப்ப குரு பகவான் 5ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். விருச்சக ராசிக்காரர்கள் என்ன முயற்சி செய்தாலும் அது நடக்கும். ஒரு போட்டித் தேர்வுக்காக தயாரா இருக்கீங்க அப்படின்னா போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். புதிய பதவி, உயர் பதவி, கௌரவ பதவி, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை குரு 9ஆம் இடத்துல இருக்கும்போது கொடுப்பார். மேலும் குரு பகவான் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஓடுனவனுக்கு 9ல் குருவாங்க. அதாவது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வருங்க 9ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில். அப்ப வருகின்ற ஜூன் மாசத்துக்குள்ள
உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவானால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்லாம் சொல்ல முடியும். அதே போல் சூரியன் பாருங்க 10ஆம் இடத்துல இருக்கிறார். அரசாங்க அனுகூலம், நல்ல தைரியம், சொந்த தொழிலில் வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம், வியாபார யோகம் இதெல்லாம் கொடுக்கும். அதே சூரியன் லாபஸ்தானத்துக்கு வராரு. இந்த மாதம் 10ஆம் அதிபதி லாபஸ்தானத்துக்கு வராருங்க. தொழில் மூலம் அதிர்ஷ்டம், தொழில் மூலம் லாபம், தொழில் மூலம் யோகம், புதிய வேலை கிடைக்கிறது, கம்ப்யூட்டர், தகவல் தொடர்பு, அச்சகம், புத்தகம், எழுத்து, இலக்கியம், இந்த துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ஆடிட்டிங் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டம், அக்கௌண்டன்சி சார்ந்த துறையில் இதெல்லாம் பாருங்க இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் வரும். அப்போ புதன் முக்கியமாக லாபஸ்தானத்தில் இருப்பது வியாபாரம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். லாபாதிபதி வலுத்திருப்பது முக்கியமாக உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும், உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது. அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க இந்த மாதம் மாதக்கிரகங்கள் எல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அதே போல் விரையாதிபதி சுக்கிரன் இந்த மாதம் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் வாங்கலாம். மேலும் உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம். விருச்சிக ராசி ஆண்கள் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே போல் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கிறது, அதே போல் வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் வாங்கிறது, அதாவது சுப விரயங்களை கொடுக்கும் விரையாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பது. அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் இடம் 11ஆம் இடம்லாம் வலுவாக இருப்பது உங்களுக்கு எதிர்பார்த்தது நடக்கும். சில கஷ்டங்கள் இந்த மாதம் முடிவுக்கு வரும். உங்களுடைய ஆசைகள் இந்த மாதம் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அடுத்தது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்டம்பர் 4, 5, 6 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத ஆரம்பத்திலேயே உங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இந்த செப்டம்பர் 1, 2, 3, 4, செப்டம்பர் 11, 12, 13, செப்டம்பர் 17, 18, அதே போல் செப்டம்பர் 21, 22, 23, செப்டம்பர் 28, 29, 30 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் விருச்சிக ராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.